முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சத்தமில்லாமல் 30 இஸ்ரேல் விமானிகளின் கதையை முடித்த ஈரான். கமுக்கமாக ரகசியத்தை அமுக்கிக் கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு. சீனாவிடம் போர் விமானங்களை வாங்கி குவித்த ஈரான். வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் நிரப்பி வருவதாக தகவல். இஸ்ரேலுடன் போரிட தயங்க மாட்டோம். கடும் அடி வாங்கிய பிறகு புத்தி தெளிந்த அகமது அல்சாரா. யார் இந்த ட்ரூஸ் மதத்தினர்? இவர்களை காப்பாற்ற ஏன் இஸ்ரேல் போர் செய்கின்றது? முழுமையான பின்னணி விவரங்கள். முற்றிலுமாக இழுத்து மூடப்படும் இஸ்ரேலின் ஈழட் துறைமுகம். 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து சாதித்த ஏமன் ஹவுதிகள். பென் குரியன் விமான நிலையம் உள்ளிட்ட 3 முக்கிய இலக்குகளை தாக்கிய ஏமன். லட்சக்கணக்கான செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். போப் ஆண்டவருக்கு காசா செய்திகளை கொடுத்து வந்த பாலஸ்தீன பாதிரியார். குறிவைத்து தேவாலயத்தை தாக்கி 2 கிறிஸ்தவர்களை கொன்ற இஸ்ரேல். போப் ஆண்டவருக்கு நெருக்கமான பாதிரியார் காயம். கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்பட்டும் இஸ்ரேலை கண்டிக்க மறுத்த போப் ஆண்டவர். கிறிஸ்தவர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மனவேதனை தருவதாக உருக்கம். வடக்கு காசாவில் மீண்டும் போராளிகள் வேட்டை. துவம்சம் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு டாங்கி. 2 இஸ்ரேல் படையினர் படுகாயம். ஹெலிகாப்டரில் இஸ்ரேலுக்கு தூக்கிச் செல்லப்பட்டு சிகிச்சை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நவீன போர் விமானங்கள், போர் ஹெலிகாப்டர்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் என தனது ஆயுத களஞ்சியத்தை அதிவேகமாக ஈரான் நிரப்பி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சீனாவிடமிருந்து மட்டும் 150 போர் விமானங்களை ஈரான் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எந்த நாணயத்தில் பணம் செலுத்துவது என்ற குழப்பம் இரு நாடுகளிடையே நிலவி வருவதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பிரச்சனையை தற்காலிகமாக தீர்த்து வைத்து சில குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான J-10C ஒற்றை என்ஜின் போர் விமானங்களை ஈரான் பெற்றுள்ளது. இதன் எண்ணிக்கை தெளிவாக தெரியவில்லை என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக டெலிவரி செய்யப்பட்டு வருகின்றது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து Su-35 விமானங்கள், Mi-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள், Yak-130 பயிற்சி விமானங்கள் என மிக நீண்ட கொள்முதலை செய்வதற்கு ஈரான் முயன்று வந்தது. இதிலும் பல சிக்கல்கள் இருந்ததால் தற்போது சீனாவிடமிருந்து கொள்முதலை ஈரான் தீவிரப்படுத்தி வருகின்றது. ஈரான் மீதான 12 நாட்கள் போரில் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவே கடும் பதிலடியை ஆயத்துல்லா கொமேனி அரசு கொடுத்தது. அதே நேரம் ஈரானின் வான் எல்லையில் நுழைந்து இஸ்ரேல், அமெரிக்கா விமானங்கள் தாக்கிய போது அதனை ஈரானால் தடுக்க முடியவில்லை. அந்த ஆத்திரத்தின் காரணமாக தற்போது வான் பாதுகாப்பு ஆயுதங்கள், போர் விமானங்களை மின்னல் வேகத்தில் ஈரான் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. பேச்சுவார்த்தை எந்த நேரத்திலும் முறியலாம் என ஈரான் சந்தேகமடைந்து வருகின்றது. எனவே புதிய போர் வெடித்தால் தங்களது வான் எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் ஈரான் துரித இராணுவ ஏற்பாடுகளை செய்து வருவதாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் விமானப்படை தற்போது 150 விமானங்களை கொண்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை ஈரானின் மன்னராட்சி காலத்தின் போது அமெரிக்கா வழங்கியவையாகும். சில விமானங்கள் ரஷ்யா வழங்கியவை. P-4 பேண்டோம்ஸ், F-5E, F-டைகர்ஸ், F-14A, டோம்கேட்ஸ் மற்றும் MiG-29 ஆகிய விமானங்களாகும். இவை பெரும்பாலும் பழமையான விமானங்கள். இவற்றை வைத்து தற்போதைய நவீன வான்வழி போரில் ஈடுபட முடியாது. இவை போராளி குழுக்களை அழிக்க மட்டுமே உதவும் என்றும், எனவேதான் தற்போதைய நவீன சீன விமானமான J-10C என்ற ஒற்றை என்ஜின் விமானத்தை ஈரான் நாடியுள்ளது. இந்த விமானம்தான் அண்மையில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பிரான்சின் அதிநவீனமான ரஃபேல் விமானத்தை நடுவானில் சுட்டு வீழ்த்தியது என்று கூறப்படுகின்றது. இதனால் இந்த விமானத்தின் வருகை ஈரானுக்கு புதிய தெம்பை கொடுத்துள்ளது. சிரிய மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக போர் செய்ய அஞ்சாதவர்கள் என்று இஸ்ரேலை நேரடியாக எச்சரித்துள்ளார் அல்சாரா. பசார் அல்-ஆசாத் அரசு உள்ளூர் கிளர்ச்சியாளர்களை கடுமையாக ஒடுக்கி வந்தாலும் இஸ்ரேலை ஜென்ம எதிரியாகவே கருதி வந்தது. அதே போல ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு பெரும் ஆதரவை வழங்கி வந்தது. இந்நிலையில் பசார் அல்-ஆசாத் அரசை வீழ்த்தி அங்கு ஆட்சியை கைப்பற்றினார் HTS அமைப்பின் தலைவர் அகமது அல்சாரா என்ற கோலானி. இவர் சிரியாவை கைப்பற்றியது முதலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதாக அறிவித்தார். இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் பொதுவான எதிர்கள் இருப்பதாக நட்புக்கரம்
கரம் நீட்டினார். ஆனால் இவரது நட்பை பயங்கரவாத இஸ்ரேல் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. தொடர்ந்து சிரியாவின் பகுதிகளை ஆக்கிரமித்ததோடு இராணுவ வான் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றிலுமாக தாக்கி அழித்தது. இவை அனைத்தையும் எந்த எதிர்ப்புமின்றி அமைதியாக வேடிக்கை பார்த்து வந்தார் அகமது அல்சாரா. தற்போது ஒரு படி மேலே போய் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள பாதுகாப்பு அமைச்சரவை கட்டிடத்தின் மீதே குண்டு வீசியது இஸ்ரேல். இதற்கான காரணத்தை பார்க்கும் போது சிரியாவின் ஸ்வைட்டா என்ற பிராந்தியத்தில் ட்ரூஸ் என்ற மதத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் சிரியாவின் கோலன் குன்றுகள், இஸ்ரேலில் உள்ள ஆக்கிரமிப்பு கோலன் குன்றுகளில் பரவி வாழக்கூடிய ஒரே இன மத அடையாளம் கொண்டவர்கள் ஆவர். இவர்கள் இஸ்ரேல் இராணுவத்திலும் பணியாற்றுகின்றனர். ட்ரூஸ் மதம் என்பது யூதர்களின் சதியால் ஷியா முஸ்லிம்களில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு தனி மத பிரிவு ஆகும். இவர்கள் காலம் காலமாகவே இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் கொடுத்த ஆயுதங்கள் மூலம் இவர்கள் பெடூன் எனப்படும் சக சிரியா பழங்குடிகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தினர். மேலும் ஸ்வைட்டா நகரத்தை முழுவதுமாக கைப்பற்றியுள்ளதாகவும் அங்கு சிரியாவின் படைகள் நுழையக்கூடாது என்று அறிவித்தனர். இந்நிலையில் சிரியா அரசு படைகள் அந்த நகரத்தை கைப்பற்ற முன்னேறின. இந்த சூழல் ட்ரூஸ் மதத்தினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் சிரியாவின் பல பகுதிகளை குறிவைத்து பல கட்ட தாக்குதல்களை நடத்தியது. இது அகமது அல்சாரா அரசின் பலவீனத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருந்தது. சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளின் மத்தியஸ்தத்தின் பேரில் அகமது அல்சாரா டொனால்டு ட்ரம்பை சந்தித்து இஸ்ரேலுடன் இணக்கம் காட்டுவதாக அறிவித்தார். இவ்வளவு சரணடைதலுக்கு பிறகும் இஸ்ரேல் தனது புத்தியை காட்டி சிரியா மீது கடும் தாக்குதலை தொடுத்துள்ளது. இந்த சூழலில் இதற்கு அடியை தாங்க முடியாது அல்லது சிரியா மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அகமது அல்சாரா இஸ்ரேலுக்கு எதிராக முதன்முறையாக உரை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அந்த உரையில் ட்ரூஸ் மதத்தினரும் சிரியாவின் ஒரு அங்கம்தான், அவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தருகின்றேன், அதே நேரம் சிரியா மக்கள் அடக்குமுறைக்கு எதிரானவர்கள், போருக்கு அஞ்சுபவர்கள் அல்ல என்று இஸ்ரேலை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். இந்த சூழலில்தான் சிரியா மீதான தாக்குதலை ஒரு பக்கம் நிறுத்தியுள்ளதோடு சிரியா படைகளோ ஸ்வைட்டா நகரத்தை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டுள்ளனர். இஸ்ரேலின் 30 பைலட்டுகளை ஈரான் கொண்டுள்ளதாக செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் தூதர் ஹாசன் காஷிமி கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் 12 நாட்கள் போரில் ஈரான் கொடுத்துள்ள பதிலடியில் 30 இஸ்ரேலிய விமானிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த செய்தியை இஸ்ரேலிய பொதுமக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மறைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் கொடுத்த பதிலடியால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் நோக்கம் தோல்வியில் முடிந்ததோடு ஈரானுக்குள் வெளிநாட்டு சக்திகள் இனி தலையிட முடியாது என்ற நிலையம் உருவாகி இருப்பதாக இப்ராஹிம் காஷிமி தெரிவித்துள்ளார். ஜூன் 22ஆம் தேதி ஈரான் ஏவிய 27 ஏவுகணைகளில் 10 ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முறியடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹவுதி படைகளின் நடவடிக்கையால் இஸ்ரேலின் ஈழட் துறைமுகம் ஞாயிற்றுக்கிழமை முதல் முற்றிலுமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஈழட் துறைமுகம் என்பது அதன் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களில் 50% இங்குதான் கையாளப்படுகின்றது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் தற்போது மூடுவதற்கு காரணம் ஏமன் ஹவுதி படைகளாகும். காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலை எதிர்த்து இஸ்ரேல் மீது கடல் முற்றுகையை ஏமன் படைகள் அறிவித்தன. அதனையொட்டி ஈழட் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என்று அறிவித்தனர். எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் சென்றதற்காக இதுவரை 4 கப்பல்களை ஹவுதிகள் மூழ்கடித்துள்ளனர். மேலும் அவ்வப்போது ஈழட் துறைமுகத்தை குறிவைத்து பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்கள் மூலம் தாக்குதலையும் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த துறைமுகம் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வந்தது. இந்நிலையில் வரி பாக்கியை செலுத்தவில்லை என்று கூறி துறைமுக நிர்வாகத்தின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. இதனையடுத்து துறைமுகம் ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏமன் ஹவுதி படைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகின்றது. சுமார் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே இஸ்ரேலின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியுள்ளனர் ஏமன் ஹவுதிகள். காசா சூழல் குறித்து போப்பாண்டவருக்கு தினமும் செய்திகளை வழங்கி வரும் காசா தலைமை பாதிரியாரை குறிவைத்து தேவாலய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கிய செய்தி கிறிஸ்தவ உலகை கதிகலங்க வைத்துள்ளது.
காசாவில் உள்ள ஒரே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஹோலி ஃபேமிலி சர்ச். இந்த தேவாலயத்தின் தலைமை பாதிரியார் கேப்ரியல் ரோமனல்லி என்பவர் ஆவார். இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் கொடூர தாக்குதல்களை கண்டித்து வருவதோடு தினமும் அது குறித்து போப்பாண்டவருக்கு தகவல்களை தெரிவித்து வருகின்றார். இதனையொட்டி அவ்வப்போது போப்பாண்டவரும் இஸ்ரேலின் செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கைகளை அளித்து வருகின்றார். இந்நிலையில் பாதிரியார் கேப்ரியல் ரோமனல்லியை குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளன. காசாவில் உள்ள ஒரே ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தலைமை பாதிரியார் கேப்ரியல் ரோமனல்லி உட்பட 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இது குறித்து வாட்டிகன் செய்திகள் ஊடகத்திற்கு ஜெருசலம் லத்தீன் பாட்ரியாஸ் தேவாலய பாதிரியார் கார்டினல் பியர் பட்டிஷா பிசபெல்லா அளித்துள்ள பேட்டியில், டாங்கியிலிருந்து நேரடியாக வந்த குண்டு தாக்கியதில் தேவாலயம் கடும் சேதமடைந்திருப்பதோடு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பும் காசாவில் கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா கிறிஸ்தவர்கள் அங்குள்ள இஸ்லாமியர்களுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ இலக்குகளை தாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களில் ஒரு தரப்பினர் இஸ்ரேலை ஆதரித்து வரும் நிலையில் உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்யும் விதமாக இஸ்ரேல் மீண்டும் தனது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறியை கக்கியுள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். காசாவில் உள்ள ஒரே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கண்டிக்க போப்பாண்டவர் மறுத்துவிட்டார். மாறாக வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்து போர்லியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும், பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், எங்களது திருச்சபைக்கு நெருக்கமானவரான பாதிரியார் கேப்ரியலி உள்ளிட்டவர்கள் தாக்கப்பட்டது கடும் மனவேதனையை கொடுக்கின்றது என்று அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம், நெகவ் பாலைவன ராணுவ தளம், ஈழட் துறைமுகம் என 3 இலக்குகளை குறிவைத்து ஏமன் ஹவுதி படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஜுல்ஃபிகர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வீசப்பட்டதாக ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் மில்லியன் கணக்கான செட்டிலர்கள் பதுங்கு அறைகளுக்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் பாலஸ்தீன போராளி குழுக்கள் அளித்த பதிலடியில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் படுகாயமடைந்துள்ளனர். 202 பாராட்டாஷூட் பட்டாலியனை சேர்ந்த 2 ஹெலிகாப்டரின் உதவியுடன் இஸ்ரேலுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இஸ்ரேல் டாங்கியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து அதிலிருந்து தப்பி ஓட முயன்ற ஆக்கிரமிப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் போக்கு அதிகரித்து வருகின்றது. ஜூலை 14ஆம் தேதி விபரீத முயற்சி ஏற்பட்டு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த வாரம் 2 ஆக்கிரமிப்பு வீரர்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சத்தமில்லாமல் 30 இஸ்ரேல் விமானிகளின் கதையை முடித்த ஈரான். கமுக்கமாக ரகசியத்தை அமுக்கிக் கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு. சீனாவிடம் போர் விமானங்களை வாங்கி குவித்த ஈரான். வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் நிரப்பி வருவதாக தகவல். இஸ்ரேலுடன் போரிட தயங்க மாட்டோம். கடும் அடி வாங்கிய பிறகு புத்தி தெளிந்த அகமது அல்சாரா. யார் இந்த ட்ரூஸ் மதத்தினர்? இவர்களை காப்பாற்ற ஏன் இஸ்ரேல் போர் செய்கின்றது? முழுமையான பின்னணி விவரங்கள். முற்றிலுமாக இழுத்து மூடப்படும் இஸ்ரேலின் ஈழட் துறைமுகம். 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து சாதித்த ஏமன் ஹவுதிக்கள். பென்குரியன் விமான நிலையம் உள்ளிட்ட 3 முக்கிய இலக்குகளை தாக்கிய ஏமன். லட்சக்கணக்கான செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். போப்பாண்டவருக்கு காசா செய்திகளை கொடுத்து வந்த பாலஸ்தீன பாதிரியார். குறிவைத்து தேவாலயத்தை தாக்கி 2 கிறிஸ்தவர்களை கொன்ற இஸ்ரேல். போப்பாண்டவருக்கு நெருக்கமான பாதிரியார் காயம். கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்பட்டும் இஸ்ரேலை கண்டிக்க மறுத்த போப்பாண்டவர். கிறிஸ்தவர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மனவேதனை தருவதாக உருக்கம். வடக்கு காசாவில் மீண்டும் போராளிகள் வேட்டை. துவம்சம் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு டாங்கி. 2 இஸ்ரேல் படையினர் படுகாயம். ஹெலிகாப்டரில் இஸ்ரேலுக்கு தூக்கிச் செல்லப்பட்டு சிகிச்சை.